குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான இறை மக்களே, இன்று நமது தாயாம் திருச்சபையானது கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த திருவிழாவை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் முழுமையாக மானுட சமூகத்தினுடைய மீட்புக்காக கையளித்த அந்த நாள். ஆண்டவர் இயேசுனுடைய திருப்பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு கொள்ளுகின்ற நாம் இன்றைய நற்கருணை கொண்டாட்டத்தை அர்த்தமுள்ளவற்றையும் கொண்டாடி ஆண்டவருடைய ஆசியை பெறுவதற்காக நாம் எல்லோரும் நம்மையே தயாரித்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இன்று நம்முடைய குடும்பங்கள், நம் குடும்பத்தின் உறுப்பினர்கள் யாவரையும் இந்த திருப்பலியிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக நம் குடும்பங்களிலிருந்து வெளி ஊர்களிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆண்டவருடைய திருப்பாதம் தந்து எல்லோரையும் இறைவன் காத்திட வேண்டும். நற்கருணையினுடைய ஆற்றல் எல்லா மக்களுக்கும் கிடைத்திட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். தகுதியோடு இத்திருப்பலிலே நாம் கலந்து கொள்ள தடையாக இருக்கின்ற நம்முடைய தவறுகளுக்காக இறைவனிடத்திலே மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நிறைவுள்ள வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவித்து மகிழவும் அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 2 முதல் 3 மற்றும் 14 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 2 முதல் 3 மற்றும் 14 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அது மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்றி மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பால் நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவர் அருள்வாக்கு. நன்றி. திருப்பாடல்கள் 147 12 முதல் 13, 14 முதல் 15 மற்றும் 19 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகள். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. 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 சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலிப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 10ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வரை உள்ள இறை வசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டார், அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அலகு 6 51 முதல் 58 வரை உள்ள இறை வாக்குகள். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51 முதல் உள்ள இறை வாக்குகள். இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான இறை மக்களை,
இன்று நமது தாயாம் திருச்சபை ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று சொன்ன ஆண்டவர் தன் உடலையும் இரத்தத்தையும் நம்முடைய மீட்புக்காகவே கொடுத்த மாபெரும் நாளைத்தான் இன்று இந்த நேரத்திலே நாம் நினைவு கூறுகின்றோம். இதைத்தான் நம்முடைய திருப்பலி கொண்டாட்டத்தில், நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் நினைவுபடுத்துகின்றோம். நற்கருணை வடிவிலே ஆண்டவர் இயேசு தன்னை பிரசன்னப்படுத்துகின்றார். நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு உரைகிறார். அவருடைய சதையும் இரத்தவுமாக நற்கருணையை திருச்சபை பார்க்கின்றது. நாமும் அதே நம்பிக்கையோடு தான் நற்கருணை திருவிருந்திலே கலந்து கொள்ளுகின்றோம். இந்த நற்கருணை நமக்கு குறித்து காட்டுகின்ற செய்திகள் என்ன? ஒன்று, நம்மிடம் உள்ளதிலிருந்து நாம் கொடுப்பது, தியாகம் செய்வது. அந்த இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள். கன்றுக்குட்டிகளை, வெள்ளாட்டு கிடாக்களை, மாடப்புறா குஞ்சுகளை ஆண்டவருக்காக பலி செலுத்தினார்கள். தங்களிடம் உள்ளதிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்கு கொண்டு கொடுத்தார்கள். காணிக்கை பெட்டிகளிலே காணிக்கை செலுத்தினார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆலயத்திற்கு செல்லுகின்ற போது நம்மிடம் இருக்கின்றவைகளிலிருந்து சிலவற்றை எடுத்து ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறோம். பணத்தை கொடுக்கிறோம், பொருளை கொடுக்கிறோம், விளைச்சலின் விளை பொருட்களை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். உள்ளதிலிருந்து ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறோம். இரண்டாவது, உள்ளதையே கொடுப்பது, உள்ளதையெல்லாம் கொடுப்பது. இங்கே நம்மிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் கொடுப்பதை குறிக்கின்றது. ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்திலே காணிக்கைப்பட்டி அருகிலே அமர்ந்து அங்கு வருவோரை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு ஏழை கைம்பெண் 2 செப்பு காசுகளை மட்டும் காணிக்கையாக போடுகிறாள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த அனைத்தையும் இவள் ஆண்டவனுக்கு கொடுக்கிறாள். ஆகவே உள்ளதை எல்லாம் கொடுத்தல், நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அந்த ஆண்டவனுக்கு என்று கொடுப்பது, இதைத்தான் உள்ளதை எல்லாம் கொடுப்பது என்று சொல்லுகிறோம். மூன்றாவது, உள்ளதையெல்லாம் கொடுத்து நம்முடைய உடலையும் சேர்த்து கொடுப்பது. அது எப்படி என்றால், நம்முடைய உழைப்பு, நம்முடைய நேரங்கள், நம்முடைய தியாகங்கள், நம்முடைய சமூக பணிகள், இது எல்லாவற்றையும் நாம் அர்ப்பணிக்கின்றது. இது நம்முடைய உடலையும் இணைத்து கொடுப்பது. நான்காவது, உள்ளதையும் கொடுத்து, உடலையும் கொடுத்து, உயிரையும் கொடுப்பது. இங்கேதான் நாம் ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம். தன்னுடைய உடலையும் உயிரையும், இரத்தத்தையும் உடலையும் நமக்காகவே கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே விளைச்சலின் பொருட்களை, விளைச்சலின் கனிகளையும் அல்லது விலங்குகளையும் பறவைகளையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்தினார்கள். அந்த இரத்தத்தை எடுத்து பலிபீடத்திலே தெளித்தார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு தன்னையே பலியாக கொடுக்கிறார். தன்னுடைய இரத்தத்தையே நம்முடைய மீட்புக்காக கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இன்று இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே நற்கருணை வடிவிலே நாம் இந்த கொண்டாட்டத்தை பார்க்கிறோம். நற்கருணை வடிவிலே ஆண்டவர் பிரசன்னமாகிறார். தன்னை முழுமையாக பிரசன்னப்படுத்துகின்ற இந்த நற்கருணை நாயகனாம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த இறைவனை நற்கருணை வடிவிலே நாமும் பார்க்க வேண்டும். கடந்த காலங்களிலே மறைபணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அருள்தந்தை நிக்கோலாஸ் என்பவர் அயல் நாடுகளில் இருந்து நம்முடைய நாட்டிற்கு வேத போதக பணிக்காக வந்தார். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியிலேயே ஒரு கிராமத்திலே பணி செய்வதற்காக அவர் செல்லுகின்ற போது அங்கே ஒரு நதி ஒன்று குறுக்கிடுகிறது. அதை எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. அந்த கிராமத்திலிருந்து ஒரு மனிதர் அந்த பக்கம் வருகிறார். என்னவென்று வினகுகிறார். அந்த கிராமத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். போவதற்கு வழி இல்லை என்று தவித்துக் கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்.
அந்த கிராமத்தார் ஓடி சென்று ஒரு பலூன் போன்ற ஒன்றை எடுத்து வருகிறார். காற்றால் நிரப்புகிறார். அடுத்து அவரிடத்திலே கொடுத்து சொல்லுகிறார், தந்தை அவர்களே, இதை இந்த ஆற்றிலே மிதக்க விட்டு அதற்கு மேலே நீங்கள் ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு நீங்கள் அந்த பக்கம் எந்த பக்கம் போக வேண்டுமோ நீங்கள் நினைத்த இடத்திற்கு செல்லலாம் என்று சொல்லி அந்த காற்றடைத்த பலூனை கொடுக்கிறார். இந்த அருள் தந்தையும் அதன் மேலே ஏறி அமர்ந்து அக்கறைக்கு செல்லுகிறார். இந்த அருள் தந்தை தனக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இது எப்படி சாத்தியமாயிற்று? உலகமெங்கும் காற்று நிரம்பி இருக்கிறது, ஆனால் இந்த இடத்தை கடப்பதற்கு அது பயன்படவில்லை. ஆனால் அந்த காற்று ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அடைபடுகின்ற போது நாம் ஒரு இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கும் பல்வேறு தேவைகளுக்கும் இது பயன்படுகிறது. அதே போலத்தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நற்கருணை வடிவிலே நாம் சுருக்கி இணைத்து பார்க்கின்ற போது அந்த இறைவன் எங்கும் நிறைந்திருந்தாலும் நற்கருணை வடிவிலே தன்னை பிரசன்னப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த நற்கருணை கொண்டாட்டம் தான் ஆண்டவர் இயேசுவை நமக்கு முழுமையாக தருகின்றது. இந்த விழாவை கொண்டாடுகின்ற சிறப்பான தருணத்திலே நற்கருணை மீது இருக்கக்கூடிய ஆழ்ந்த பக்தியை நாம் இன்னும் இரட்டிப்பாக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் திருப்பலி கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற போது இந்த நற்கருணை விருந்திலே தக்க தயாரிப்போடு நாம் கலந்து கொள்ள வேண்டும். காரணம், ஆண்டவர் இயேசுடைய உடலாக இரத்தமாக நற்கருணை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த விழா நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தியாகத்தை சுட்டி காட்டுகிறது. நம்முடைய குடும்பத்திலே நாம் பணி செய்கின்ற இடங்களிலே நம்மை முழுமையாக இந்த சமூகத்திற்காக, திருச்சபைக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நாம் ஒவ்வொருவருமே நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். தியாகம் நிறைந்த செயல்களால் நம்மை நிரப்பிக் கொண்டிருப்போம். அதுதான் நற்கருணை வடிவிலே ஆண்டவர் தன்னை பிரசன்னப்படுத்துகின்ற விழாவுக்கு பொருத்தமாக இருக்கும். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆமீன். எல்லோரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். அருமையானவர்களே, நம்முடைய தேவைகளுக்காக இறைவனை பார்த்து நாம் ஜெபிப்போம்.
கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும் என்று சொன்ன அன்பு ஆண்டவரை, ஒரு விதை மடிகின்ற போதுதான் புதிய தளிர் உருவாகின்றது. மூங்கில் காயப்படுகின்ற போதுதான் இசை பிறக்கின்றது. மெழுகு தன்னை கரைத்துக் கொள்ளுகின்ற போதுதான் ஒளி பிறக்கிறது. சாம்பிராணி தன்னை இழக்கின்ற போதுதான் மனம் கமழுகின்றது. அதுபோல நாங்களும் எங்களது வலிகளையும் துன்பங்களையும் இயேசுவின் பேரால் தாங்குகின்ற போதுதான் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள மக்களாக வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுகின்றோம். ஆண்டவரை, கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இன்று நற்கருணை வடிவிலை பிரசன்னமாயிருக்கின்ற அந்த இறைவன் வலிகளையும் துன்பங்களையும் தாங்கி தன் உடலையும் இரத்தத்தையும் தியாகம் செய்து இதோ எங்களுக்காக தன்னையே தியாகம் செய்தது போல உம் பிள்ளைகளாகிய நாங்களும் எங்களை அர்ப்பணித்து வாழவும் தியாகம் செய்து வாழவும் ஆக்கமும் ஆற்றலும் தருவீராக. இந்த நேரத்திலே எமையெல்லாம் அச்சுறுத்துகின்ற நோய் தொற்று கிருமிகள் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எம்முடைய குடும்பத்து மக்கள் எல்லோரும் நோய்களின் தாக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமாய் வேண்டுகின்றோம். குறிப்பாக எம்முடைய மாவட்டத்திலும் சென்னை போன்ற பெருநகரங்களிலும் எம்முடைய மக்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கியிருப்பதை பார்க்கிறோம். எம்முடைய மக்களையெல்லாம் நீர் பாதுகாப்பீராக. பயத்தோடும் பாதுகாப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம்முடைய மக்களை நீர் காத்து நோய் நொடிகளிலிருந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இறைவா, வெளி மாநிலங்களில் அயல் நாடுகளில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எம்முடைய பங்கு மக்களையும் கனிவோடு ஆசீர்வதியும். யாருக்கும் எந்த நோயும் எந்த தீங்கும் வராமல் அவர்களை காத்திடுவீராக. இப்படி எம்முடைய பங்கிலிருந்து எம்முடைய வீடுகளிலிருந்து உள்ளூர்களிலும் வெளியூர்களிலும் வெளி மாநிலங்களிலும் அயல் நாடுகளிலும் பணிபுரிகின்ற எல்லா மக்கள் மீதும் உமது வல்லமையை பொழிந்து காத்து பாதுகாப்பு கொடுத்து உடலுள்ள சுகத்தோடு வாழ்வதற்கு நீர் அவர்களுக்கு வலிமையூட்டுவீராக. கூடி ஜெபிக்கின்ற எங்களை ஜெபங்களை எல்லாம் கேட்டு உமது வல்லமையாலும் அருளாலும் எங்களை நிரப்பிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அவர் அன்பில் வளரவே அளித்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அளித்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. மலராய் இன்று மலர்ந்தேன் உந்தன் பாதத்தில் துலங்கவே. மெழுகாய் நின்று எரிந்தேன் உந்தன் உறவில் உருகவே.
இணைவேன் உன்னில் உறைவேன் என்னை பலியாய் ஏற்றிடுவார். இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அளித்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அளித்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் இணைந்து போடுகின்ற திருப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுதாமடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற இக்காணிக்கைகள் முதுமை பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன என நம்புகின்றோம். அதனால் முத திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவோடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நடி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றென்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மேற்பளிக்கும் வழிபொருளாக முதல் தம்மையை உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகிறோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானக தூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மகிமையை போழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
திருவுடலும் திரு இரத்தமுமாக இக்காணிக்கைகள் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்த தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மேற்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழிய முறையை தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கின்ற திருச்சபையை வழிநடத்துகின்ற தலைவர்கள், துறவரத்தார், பொதுமக்கள் இன்று இந்த திருப்பலியை கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு இடங்களிலிருந்தும் ஜெபிக்கின்ற எம்முடைய இறைமக்கள் யாவர் மீதும் உமது அன்பின் நிறைவை பெருகச் செய்வீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்வீராக. கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்துவதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக வாழ்ந்த புனிதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியார், இன்னும் எல்லா புனிதர்களோடும் நாங்களும் நிலைவாழ்வுக்கு தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம் பிள்ளைகளாகி எங்களது நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் எங்களுக்கு தருவீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குவதற்காக தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்காகவே கையளித்த நம் ஆண்டவர். இந்த இறைவனின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனதான்மா நலமடையும். உணவு வடிவத்தில் அன்பு, அது உறவில் உயிர் காக்கும் தெம்பு. புது உலகை உருவாக்கும் நம்பு, புது உலகம் உருவாகும் நம்பு. உணவு வடிவத்தில் அன்பு, அது உறவில் உயிர் காக்கும் தெம்பு. புது உலகை உருவாக்கும் நம்பு, புது உலகம் உருவாகும் நம்பு. உணவு வடிவத்தில் அன்பு. சிறந்த ஊருடன் இணைந்த ஊருடன் வலை பேறு பலந்தானே. விதை
இதய தியாகம் ஒரு வேள்வி, அதில் உதயமாகும் ஒரு நீதி. இதய தியாகம் ஒரு வேள்வி, அதில் உதயமாகும் ஒரு நீதி. சமநலம் பிறந்திடும் விருந்தினை பகிர்வதாலே, உணவு வடிவத்தில் அன்பு, அது உறவில் உயிர் காக்கும் தெம்பு. புது உலகை உருவாக்கும் நம்பு, புது உலகம் உருவாகும் நம்பு. உணவு வடிவத்தில் அன்பு. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திருச்சபை இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை மகிழ்ச்சியோடும் அர்த்தமுலகத்திலும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு திருவிழாவினுடைய அர்த்தத்தை நற்கருணை விருந்திலேயே நாம் காண்கின்றோம். நற்கருணை வடிவில்தான் ஆண்டவர் இயேசு தன்னை பிரசன்னப்படுத்துகின்றார். இன்றைய காலகட்டத்திலே நற்கருணை விருந்திலே கலந்து கொள்ள முடியாமல், திருப்பலிலே பங்கேற்க முடியாமல் நம்முடைய இறைமக்கள் யாவரும் சிரமப்படுவதை நாம் அறிகிறோம். ஆகவே நாம் எல்லோரும் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். மிக விரைவாக இந்த நோய் தொற்றுகள் எல்லாம் நீங்கி நலமான வாழ்வை எல்லோரும் பெற்றுக்கொள்ளவும், நற்கருணை விருந்திலே எல்லோரும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவும் தினந்தோறும் நம்முடைய குடும்ப ஜெபங்களிலே இணைந்து நாம் மன்றாடுவோம். அதிலும் சிறப்பாக நம்முடைய குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காகவும், நம்முடைய பங்கு மக்களுக்காகவும், நம்முடைய பங்கிலிருந்து வெளியூர்கள், வெளி மாநிலங்கள், அயல் நாடுகள், இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் தாமே நல்ல பாதுகாப்பளித்து காத்திட வேண்டும் என்றும் நாம் ஜெபிப்போம். அயல் நாடுகளிலே உழைத்து கொண்டிருக்கின்றவர்கள், சென்னை பகுதிகளிலே உழைத்து கொண்டிருக்கின்றவர்கள், குடும்பமாக தங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் காத்திட வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் யார் எங்கிருந்தாலும் ஆண்டவருடைய அருட்கரம், நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய அருட்கரம், பாதுகாவல் நம்முடைய மக்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இயேசுவின் திருவுடல் திருத்த பெருவிழா இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய வாழ்வும் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் திருச்சபைக்காகவே முழுமையாக ஒரு கொடுத்த மாபெரும் வரலாறு. ஆகவே இந்த செபஸ்தியாருடைய தியாகம், இந்த புனிதருடைய அர்ப்பணம், இது நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஜெபத்தினால் எல்லோரும் ஒன்றிணைவோம், ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இந்த நோய் தொற்றிலிருந்து எல்லா மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர் மதிப்புள்ளும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவளை உட்கொள்வது மது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்கவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசியை நிறைவாக பெற சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறேற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென்.